வணக்கம். நான் சாந்தி வெற்றிவேல். இன்னைக்கு நம்ம பார்க்க போற கதை இயற்பகை நாயனார். இந்த நாயனார்கள், ஆழ்வார்கள் இவங்கெல்லாம் முக்கியமா கருதுறதுக்கு காரணம் இருக்குங்க. இவங்களுடைய பக்தி தான். அதுவும் சாதாரண பக்தி கிடையாது. வெறித்தனமான பக்தி இவங்களுக்கு அதிகமா இருக்கும். இந்த கடவுள் மேல இவங்க வச்சிருக்கிற அந்த பக்தி கடவுளுக்கு என்னன்னா, இவ்ளோ நம்ம மேல உயிரா இருக்கானே, எந்த துன்பத்திலையும் நம்மள மறக்க மாட்டானா? இந்த எண்ணத்தினால இவங்களுக்கெல்லாம் கண்டிப்பா கடவுள் ஏதாவது ஒரு சோதனை கொடுக்கும். ஆனா அதுக்குன்னு தவிக்க விடாது. அந்த சோதனையிலையும் அவன் ஆணித்தரமா இறைவனை நம்பினா, இறைவன் அதுக்கப்புறம் இந்த பக்தர்களுக்கு அடிமையா உட்கார்ந்துருவாரு. இந்த பக்தர்கள் என்ன சொன்னாலும் செய்யக்கூடிய அளவுக்கு அவ்வளோ நம்பிக்கை இறைவனுக்கு. இவன் எனக்கானவன், இவனுக்காக நான் இங்க என்ன வேணுமானாலும் செய்வேன். அதனால தான் பாருங்க, ஒவ்வொரு நாயன்மார்கள் வாழ்க்கையிலேயும் இறைவன் நேரடியா வந்தாரு. ஒருத்தருடைய காதலை சேர்த்து வச்சாரு. ஒருத்தருக்கு இல்லாத ஒன்ன உருவாக்கி கொடுத்தாரு. இழந்த மகனை உயிர் பெற்று எழ வச்சாரு. இதெல்லாம் செய்யறதுக்கு காரணம் அந்த பக்தி. அந்த பக்திக்காக இவங்க என்னெல்லாம் செய்றாங்கன்றது இறைவனுடைய சோதனை. அதனால நமக்கு ஏதாவது வாழ்க்கையில சோதனை வந்துச்சுன்னா தாராளமா நம்பலாம். கடவுள் நம்ம கிட்ட நெருங்கி வந்திருக்காரு. ஏன்னா கீழே விழ மாட்டாரு. நம்மளை எப்படியாவது தூக்கி நிறுத்திடுவாரு. இது கடவுளுடைய விளையாட்டு. இந்த காவிரி கரை பக்கம் நிறைய பக்தர்கள் வாழ்ந்திருக்காங்க. நிறைய ஆலயங்கள் இருந்திருக்கு. இந்த இயற்பகை நாயனாரும் காவிரி கடற்கரை பக்கத்துல ஒரு பெரிய மாளிகையில வசதியா வாழ்ந்துட்டு இருக்காரு. நமக்கெல்லாம் கொஞ்சம் பணம் வந்தாலே கோவிலுக்கு போகிறதுக்கு கூட நேரம் இல்லை. ஆனா இவங்கெல்லாம் கோடியில புரண்டா கூட பணத்தை மதிக்கல. இறைவன் மேல அவ்வளோ பக்தி. சிவனடியார்கள் எதை கேட்டாலும் இல்லைன்னே சொல்ல மாட்டார். உடனே கொடுத்துடுவார். அவங்க எதை கேட்குறாங்க, இதை கொடுக்கலாமா, இது எனக்கு ரொம்ப முக்கியம், இதெல்லாம் யோசிச்சதே இல்லை. அடுத்த நிமிஷமே நம்ம நடுத்தெருவுக்கு போயிடுவோம் தெரிஞ்சா கூட அவங்க வீட்டை கேட்டால் கூட கொடுத்துட்டு போயிட்டே இருப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு என்னன்னா, இந்த பொன் பொருளெல்லாம் மாயை. நமக்கு முக்கியமான ஈசன் நம்ம கூட இருக்காரு. அந்த நம்பிக்கை தான் அவங்களுக்கு இதெல்லாம் தூக்கி வீசி எறிய தோணுது. இதெல்லாம் நமக்கு தேவையில்லாததுன்னு. ஆனா தேவையில்லாதவங்க கிட்ட அதிகமான நிறைய வசதிகளை கடவுள் கொடுப்பார். இவரை பார்க்கறதுக்கு சிவபக்தர்கள் வருவாங்க. ஏதாவது தேவைன்னா அவர்கிட்ட சொல்லுவாங்க, வாங்கிட்டு போவாங்க. சிவபக்தர்கள் எல்லாரையும் இந்த நாயன்மார்களும் அடிகளார்களும் ஈசனுக்கு சமமா நினைப்பாங்க. அதுதான் இவங்க கிட்ட இருக்கிற முக்கியமான விஷயம். சிவன் வேற, இவர் வேற இல்லை அப்படின்னு நினைப்பாங்க. சிவபக்தர்களுக்கும் இந்த சிவனடியாரை பத்தி தெரியும். அதனால இவருடைய வீடு தேடி கரெக்டா அவங்களுக்கு என்ன தேவையோ, அவங்க வறுமை இருந்தாலும் இல்ல பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணோம்னாலும் தேவையானதை கேட்டு வாங்கிட்டு போவாங்க. அதனால தாங்க அந்த காலத்துல யாரும் ரொம்ப வறுமையா வாழல. ஏன்னா பணம் இருக்கிறவன் இல்லாதவனுக்கு தான் கொடுக்கறதுக்கு இறைவன் என்கிட்ட கொடுத்துருக்கான்னு நினைப்பார். அதனால யாருமே ரொம்ப துன்பப்பட வேண்டிய அவசியமே இல்லை. இவரும் வர்ற சிவனடியார்களை மரியாதையா கூப்பிட்டு போயிட்டு ஒரு ஆசனத்துல உட்கார வச்சு அவங்களுக்கு சாப்பாடு போட்டு அவங்க கிட்ட பேச்சு கொடுத்து தயக்கம் இல்லாம பேசுற அளவுக்கு வச்சு என்ன தேவை அப்படின்னு கேட்டு அதை கொடுத்து அனுப்புவார். இவரை பார்க்கறதுக்கு ஒரு சிவனடியார் வந்துட்டாரு. ஆனா அவரு பேசவே இல்லை. இதை பார்த்ததுமே அந்த இயற்பகை நாயனார் கேட்கிறார், என்ன வேணும்னாலும் கேளுங்க, நான் தரேன், கவலையே படாதீங்க அப்படின்னார். அந்த பக்தர் வாயை திறந்து பேசவே இல்லை. உடனே உள்ள இருந்த இந்த சிவபக்தருடைய மனைவி வெளியில வந்துட்டாங்க. அப்பெல்லாம் மனைவிங்க கணவன் மேல மரியாதை, அதை விட அவங்க செலுத்துற பக்திக்கு ஒரு சின்ன பங்கம் வந்துடக்கூடாது.
அதுக்காக அவங்க துணையா நிப்பாங்க. கணவன் செய்ற எந்த ஒரு காரியத்துக்கும் தடை விதிக்க மாட்டாங்க. இத பண்ணக்கூடாது, நாளைக்கு நான் எப்படி வாழறது? இந்த கேள்வியெல்லாம் அவங்க வாயில வரவே வராது. அவரு கேட்கறதுக்கு முன்னாடியே தன்கிட்ட ஏதாவது மறைச்சு வச்சிருந்தா கூட கொண்டு வந்து குடுத்துருவாங்க. இவங்க வந்து சொல்றாங்க, "ஐயனே, உங்களோட குறை எதுவா இருந்தாலும் சொல்லுங்க. நாங்க தீர்த்து வைக்கிறோம். எங்களுக்கு வசதி வாய்ப்பு அதிகமா இருக்குது. அதனால கவலையே இல்ல. ஈசன் எங்களுக்கு கொடுத்தது எதுக்கு? உங்கள மாரி அடிகளார் துன்பப்படாம இருக்கணுன்றதுக்கு தானே. இதுக்கு செலவு பண்றதுல நாங்க சந்தோஷம் தான் படுறோமே தவிர, வருத்தமே பட்டதில்ல. உங்களுக்கு என்ன வேணுமோ நீங்க கேளுங்க." அப்படின்னு. அப்பவும் பக்தர் வாய திறக்கல. அமைதியா இருந்தாரு. சரி, எந்த தேவையா இருந்தாலும் யோசிச்சு தயங்காம கேளுங்க. நீங்க யோசிங்க. அதுக்கு முன்னாடி முதல்ல சாப்பிடுங்க. ஆனா கேட்காம மாத்திரம் போயிடாதீங்க. கண்டிப்பா நீங்க கேளுங்க. வந்து முதல்ல சாப்பிடுங்க. அப்படின்னு அவர உட்கார வச்சு சாப்பாடு பரிமாறுறாங்க. இவர் வந்து சைலன்ட்டா பார்த்துக்கிட்டே இருக்காரு. சாப்பிட்டார். சாப்பாடு ரொம்ப நல்லா இருக்குன்னு சாப்பிட்டாரு. கை கழுவி எந்திரிக்கிறார். ஐயா, இப்ப உங்களுக்கு பசி போயிருக்கும். உங்களுக்கு என்ன தேவைன்றத நீங்க கேட்க தயங்காதீங்க. எதுவா இருந்தாலும் கேளுங்க, நான் தரேன். இல்ல எப்படி கேட்கறதுன்னா, இங்க பாருங்க, சிவபக்தர்கள்லாம் பயப்படவே கூடாது. அதுவும் என்கிட்ட பயமே இருக்கக்கூடாது. நீங்க எத கேட்டாலும் நான் குடுப்பேன். என்கிட்ட இருக்கிறது கண்டிப்பா குடுத்துருவேன். ஏன்னா என்கிட்ட இருக்கிறது எல்லாமே சிவன் சொத்து. அப்படின்னா, அது உங்களுக்கு உரிமையானது தானே! எது வேணுமோ கேளுங்க. இதுல என்ன தயக்கம்? கேளுங்க என்ன வேணும்? அப்படின்னதுமே, அந்த சிவனடியார் உடனே ஒரு கேள்வி கேட்கிறார். எனக்கு உன் மனைவிய பிடிச்சிருக்கு. அழகா இருக்கா. என் கூட அனுப்பி வை அப்படின்னாரு. இப்படிப்பட்ட ஒரு வார்த்தைய ஒரு மனுஷன் கேட்டா, நிச்சயம் அவனுக்கு கோபம் வரும். ஆனா வந்து இவருக்கு கோபம் வரல. அவருடைய மனைவியும் அதுக்காக உடனே கதறிக்கிட்டு, "ஐயய்யோ! என்ன இப்படி கேட்டுட்டாங்களேன்னு" அழல. "நல்ல வேலை ஐயா! எங்க கிட்ட இல்லாத பொருள கேட்டிருந்தா தான் எங்களுக்கு சிரமம். அதுக்கு தான் நாங்க பயந்துட்டு இருந்தோம்." அப்படின்னு அந்த அம்மா சொல்றாங்க. உடனே, "என் மனைவி தானே! தாராளமா அழைச்சிட்டு போங்க." அப்படின்னு அவர் சொல்லி முடிச்சதுமே, உள்ள இருந்த அந்த மனைவி டக்குன்னு வெளியில வந்து நின்னுட்டாங்க. நம்மள வந்து இவரு அவருக்கு தானமா குடுக்கப் போறாரு. அவரு கேட்ட பொருள குடுக்கப் போறாரு அப்படின்னு அந்த அம்மா தன்மையா வெளியில வந்து நின்னுட்டாங்க. தாராளமா கூட்டு போ சொல்லுங்கன்னு அனுமதி அது. இந்த சிவனடியார் கேட்கிறாரு, "ஐயா இதுக்கா தயங்குனீங்க? அழைச்சிட்டு போங்க" அப்படின்னாரு. ஆனா வந்தவரு சிவபக்தரு கிடையாது. நம்ம ஈசன் தான். பக்தர்கள் சில நேரம் ரகசியமா செய்யற செயல்கள் யாருக்கும் தெரியாதுன்னு கிடையாதுங்க. நம்ம செய்யற ஒவ்வொரு செயலும் இறைவன் பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறாரு. நீங்க நல்லது செஞ்சாலும், தீமை செஞ்சாலும் இறைவன் கண்ல இருக்கும். ஆனா அத எப்படியாவது வெளியில கொண்டு வந்து 4 பேருக்கு தெரிய வைக்கணும் தான் இது மாரி லீலைகள்லாம் பண்ணுவாரு. அதனால ஏதோ ஒரு வடிவத்துல இவருடைய பக்தி வெளி உலகத்துக்கு தெரியணும். அதனால உன்னுடைய மனைவிய அனுப்பி வை அப்படின்னு சொன்னதுமே, இவரும் மனைவிய கேட்கவே இல்ல. என்ன தப்பா நினைச்சுக்காதம்மா, நீ அவர் கூட போறியான்னு கேட்கல. அந்த அம்மாவும் வந்து கதறி அழல. ரெடியா வந்து நின்னுட்டாங்க. இயற்பகை நாயனார், "ஒண்ணுமே இல்ல. ஐயா கவலைப்படாதீங்க, கூட்டிட்டு போங்க" அப்படின்ட்டார். அவரும் மனைவிய கூட கூட்டிட்டு வெளியில போயிட்டாரு. போனவரு திரும்பி பார்க்குறாரு. "என்னய்யா வேற ஏதாவது தேவையா?" "இல்ல, நீங்க 2 பேரும் சேர்ந்து வாழ்ந்த ஊரு. எல்லாருக்கும் தெரியும் இந்த இடத்துல. நீங்க 2 பேரும் கணவன் மனைவின்னு. அப்ப தெரிஞ்சவங்க உன்னுடைய மனைவிய நான் கூட்டிட்டு போறேனே, எனக்கு துன்பம் தரமாட்டாங்களா இந்த ஊர்ல? எனக்கு பயமா இருக்கு. அதுவும் நான் அழைச்சிட்டு போறது
உன் மனைவி. அது தப்பான விஷயம் தானே. இந்த ஊர் உலகத்துல இருக்கிறவங்க என்ன ஏதாவது தண்டிச்சாங்கன்னா அப்படின்னவனே ஏற்பகை நாயனார் உடனே உள்ள போய் ஒரு அருவா, கத்தி எல்லாம் எடுத்துட்டு வந்துட்டாரு. வாங்க, உங்களை யார் தடுத்தாலும் அவங்கள நான் வெட்டி வீசி எறிகிறேன். எங்களுடைய பக்திக்கு இடைஞ்சலா யார் வந்தாலும் நாங்க விட மாட்டோம். அதனால கவலையே கிடையாது. நீங்க எங்க போகணும்னு சொல்லுங்க, நான் கொண்டு போய் விட்டு வரேன் அப்படின்றார். இந்த ஊர் எல்லை வரைக்கும் நீ துணை வந்தா போதும் அப்படின்றார். சரி வாங்க அப்படின்னு தன்னுடைய மனைவியை அவர் கூட அனுப்பிச்சிட்டு இவரு பின்னாடி காவலா போறாரு. கத்தி, அருவா இதெல்லாம் எடுத்துக்கிட்டு. ஊரே பாக்குது. எல்லாரும் பின்னாடி ஓடி வர ஆரம்பிச்சாங்க, தடுத்தாங்க. ஆனா இவருக்கு கோபம். இது என்னுடைய சொந்த எண்ணம், என்னுடைய விருப்பம் இது. அதனால நீங்க யாரும் வர தேவையில்லை. எல்லாரும் அவரை பார்த்து திட்டுறாங்க. இரக்கமே இல்லாத பாவி, எவனோ கேட்டான்னு காசு பணம் கொடியா, ஆனா கட்டின பொண்டாட்டியை கொடுக்குறியே, பாவம் இல்லையா? உன்னை நம்பி வந்தவளாச்சே, உனக்கு பைத்தியம் பிடிச்சிருச்சா அப்படின்னு எல்லாரும் அந்த இயற்பகை நாயனாரை தாக்க ஆரம்பிச்சிட்டாங்க. மனுஷனா நீ? கட்டின பொண்டாட்டிய யார் கூடவோ அனுப்பி வைக்கிறிய அப்படின்னு சொல்லும்போது இவரு அடி வாங்கிக்கினார தவிர கூட்டிட்டு போறவர் மேல ஒரு காயம் கூட வரக்கூடாதுன்ட்டு கையில வச்சிருக்கிற ஆயுதத்தால தன்னை தடுக்க வர எல்லாரையும் வெட்டி வீசினார். இந்த இடத்துல ஈவு இறக்கமே அவர் பார்க்கல. என்னுடைய சிவபக்தர், ஈசனுக்கு சமமானவர் ஒரு பொருளை கேட்டு என்கிட்ட இருந்து கொண்டு போறாருன்னும் போது அதை தடுக்கிறதுக்கு உங்களுக்கு உரிமை கிடையாது. நீங்க யார் வந்து என்ன தாக்கினா கூட கவலை இல்லை, அவர் மேல ஒரு அடி விழுந்தா கூட அவங்களெல்லாம் கொன்னுடுவேன் அப்படின்னு உறவினர்கள் எல்லாரையும் அவரு வெட்டி வீசிக்கிட்டே போறாரு. சில உறவினர்கள் மட்டும் அவர் கூட பின்னாடி ஓடி வராங்க. அவங்க ஓடி வரவங்க சும்மா இல்லை, அவருக்கு புத்திமதி சொல்லிட்டே இருக்காங்க. தேவையில்லாத வேலையை செய்றிய, தயவு செய்து புரிஞ்சுக்கோ, அவங்கள தடுத்து நிறுத்து அப்படின்னு. இவர் அதெல்லாம் கேட்கவே இல்லை. சிவனடியார் இதுக்கு பிறகு எங்களுக்கு யாரும் தேவையில்லை, நான் கிளம்புறேன் அப்படின்னு ஊர் எல்லைக்கு வந்துட்டார். இவர் உடனே திரும்பி நடக்க ஆரம்பிச்சார். ஈசனுக்கே இந்த பக்தி வந்து ஆச்சரியத்தை கொடுத்தது. யாருமே செய்ய தயங்குற ஒரு விஷயத்த நம்ம மேல வச்ச ஒரு பாசத்துக்காக கட்டின பொண்டாட்டிய யார் ஏதுன்னு தெரியாம ஒரு சிவனடியார் கேட்கிறாருன்னும் போது கொடுத்துட்டு இந்த மனுஷன் இப்படி தனியா போறாரு அப்படின்னு ஒரு விதமான பயமே வந்துருச்சு. என்ன மனுஷன் இவரு அப்படின்னு ஆச்சரியம் அவருக்கு. ஆனா வந்து அவர் விருன்னு நடந்து போறதை பார்த்ததும் எப்படி கூப்பிடுறது, கூப்பிட்டாலும் திரும்பி வரமாட்டாரு அப்படின்னு யோசிச்ச ஈசன் திடீர்னு பலமா கத்த ஆரம்பிச்சார். என்ன அடிக்கிறாங்க, என்ன பிடிக்கிறாங்க அப்படின்னு சத்தம் போட்டதுமே இந்த இயற்பகை நாயனார் வேகமா இவங்க நின்றுட்டு இருக்கிற இடத்துக்கு ஓடி வர்றார். அங்க யார் வந்து ஈசனை தடுக்கிறாங்க அப்படி, அதாவது அந்த பக்தரை தடுக்கிறாங்க அப்படின்னு ஓடி வந்தார். அங்க மனைவி மாத்திரம்தான் நின்றுட்டு இருந்தா. இந்த சிவனடியார் மறைஞ்சிட்டாரு. அவர் அப்பவும் கேட்கிறாரு, நீ போலியா அப்படின்னாரு. அவருக்கு ஏதாவது ஆச்சா, நீ ஏதாவது பண்ணியா அப்படின்னு மனைவிய கோவத்தோட கேட்கும்போது வானத்துல இருந்து அசிரீரி ஒலி கேட்குது. இயற்பகையாரே, உன்னுடைய பக்திய நான் ரொம்ப நினைச்சு பெருமைப்படுறேன். உன்னுடைய இறை பக்திய பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுறேன். நான் விரும்பினதை கொடுத்தது மட்டும் இல்லாம அதுக்கு துணையா கடைசி வரைக்கும் வந்ததை நினைச்சு பெருமைப்படுறேன். இப்படிப்பட்ட பக்தனை நான் பார்த்ததில்லையா. சிவனடியாருக்கு உதவி செய்யறதே மிக பெரிய செயல். அதுல என்ன கேட்டாலும் யோசிக்காம கொடுக்கறது அதை விட பிரம்மாண்டமான செயல். உன்னுடைய பக்தி சிலர் மட்டும்தான் தெரிஞ்சிருப்பாங்க. இன்னைக்கு எல்லாருக்கும் உன்னுடைய பக்தி தெரிஞ்சிச்சு.
தெரிய வைக்கணும்னு நினைச்சேன். நீ யாரு? எதுக்காக இதெல்லாம் பண்ற? என் மேல எந்த அளவு பாசம் வச்சிருக்க? அப்படின்னு நினைச்சு, உங்களுடைய பக்தி, உன் பக்தி மாத்திரம் இல்ல, உன் மனைவியோட பக்தியும் நீ அனுப்புனதுமே நான் போக மாட்டேன்னு சொல்லல. யார் ஏதுன்னு என்கிட்ட கோவப்படல. ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு குடுக்காம, ஒரு கணவன் மனைவியா இருந்து இந்த ஒரு பக்திய நீங்க பண்றது என்னால ஏத்துக்கவே முடியல. நீ ஒருவேளை இந்த செயல செஞ்சா கூட அவ தடுக்கலாம். ஆனா அவளும் உனக்கு நிகரா என் கூட எந்த கேள்வியும் கேட்காம வராங்கன்றது எவ்வளோ சிறந்த செயல். இதெல்லாம் பார்க்கும்போது என்னால பெருமைப்படாம இருக்க முடியல. இப்படி ஒரு பத்தினி தெய்வத்த நான் பார்த்ததே கிடையாது. அப்படி இறைவன் வாயால சொல்லும்போது, தேவலோகத்திலிருந்து, வானத்திலிருந்து மொத்த தேவர்களும் பூ மாரி பொழியிறாங்க. ஈசன் அவ்ளோ சந்தோஷப்பட்டு அந்த நாயனார வாழ்த்துறாரு. தன்னுடைய மனைவியோட வாழ்த்துறாரு. உன்னுடைய பக்திக்கு இணை எதுவுமே கிடையாது. அதுவும் இல்லாம பக்திய ஏத்துக்கிறதுக்காக ஒரு பரிசு இறைவனுக்கு கொடுக்குறேன்னும் போது, அது இறைவனுடைய பரிசு. அத கடைசி வரைக்கும் நீயே வச்சுக்கிட்டு வாழு. அது உனக்கு கிடைச்ச உண்மையான பரிசு. உன்னுடைய ஆயுள் காலம் முடிகிற வரைக்கும் கணவனும் மனைவியும் சேர்ந்து இந்த உலகத்துக்கு என்ன நன்மை செய்றீங்களோ செஞ்சுக்கிட்டே இருங்க. உங்க இறுதி காலம் எப்ப முடியுதோ நானே உன்னை கூட்டிட்டு போறேன். நம்மெல்லாம் இறந்த பிறகுதான் கைலாயம் கிடைக்குமா நரகம் கிடைக்குமா அப்படின்னு யோசிக்கிறோம். ஆனா இவங்க பண்ற பக்தி அட்வான்ஸா கடவுளே சொல்லிட்டு போயிடுறார். உங்களுக்கு கைலாயம் ரெடியா இருக்கு. நீ எப்போ ஓகே சொல்றியோ நான் உன்னை கூட்டின்னு போறேன். அதுதாங்க இந்த பக்தி. இந்த பக்தி மனப்பூர்வமா பண்றது. இவர் கோபத்துல எல்லாரையும் வெட்டிட்டு வந்துட்டாரு. கிட்டத்தட்ட ஒரு நூற்றுக்கணக்கான உயிர் கை காலு உடம்பு செதஞ்சு கிடக்குது. அந்த வெறி, என்னுடைய சிவ பக்தருக்கு எந்த வித ஆபத்தும் வந்துடக்கூடாது, யாரும் போய் அவரை தடுத்துடக்கூடாது, ஏன் மனைவி எனக்கு உரிமையானவ, அவளை அனுப்பியிருக்கேன், அவர் கேட்டாரு கொடுத்தேன், என்கிட்ட இல்லாத கேட்டா நான் எப்படி கொடுக்க முடியும்? இந்த எண்ணத்துக்காகவே இறைவன் சிறப்பான ஒரு செயலை செஞ்சாரு. அங்க அது வரைக்கும் இறந்து போயிருந்த அத்தனை பேரும் டக்குன்னு உயிர் பெற்று எழுந்தாங்க. கை கால் சேதமடைஞ்சவங்க அதெல்லாம் எதுவுமே இல்லாம எழுந்தாங்க. அத்தனை பேருடைய கண்லேயும் இறைவனுடைய இந்த தரிசனத்தை நேரடியா பார்க்கக்கூடிய ஒரு வாய்ப்பு. ஒரே ஒரு பக்தனுக்காக இறை தரிசனம் அந்த ஊருக்கே கிடைக்குது. ஒரு பக்தன், அந்த ஒரு பக்தன் சிறந்த பக்தனா இருந்துட்டா, அந்த பக்தனால ஒரு நல்லவன் இருந்துட்டா அந்த ஊரே மொத்த பேரும் அந்த நல்லவனுக்காக ஒரு புண்ணிய நிலையை அடைகிறாங்க. அப்ப இவருடைய ஆற்றல் எத்தகையதுன்னு பாருங்க. இறந்தவங்க எல்லாம் உயிர் பெற்று அழிஞ்சிட்டாங்க. இந்த பக்தி எல்லாம் நம்ம சொல்லும்போது கண் கலங்க வைக்குதுங்க. பணம் இருந்தா நிம்மதியா ஏதோ கோயிலுக்கு சேவை பண்ணிட்டு வாழலாம். ஆனா இவங்கெல்லாம் கேட்கிறவங்களுக்கு இல்லைன்னே சொல்றது இல்லை. அதனாலதான் பணம் ஒருத்தர்கிட்ட அதிகமா வந்துச்சுன்னா கடவுள் உங்க மேல நம்பிக்கை வச்சிருக்காரு. பணம் இருக்கா, நீ செய்வப்பா, அதனாலதான் உனக்கு நான் அள்ளி கொடுக்குறேன். ஆனா அப்படியும் நமக்கு மனசு வராம அந்த பணத்தை நம்ம குடும்பத்துக்காக செலவு பண்றோம். அதுலேயும் குறிப்பிட்ட சில உறவுகளுக்கு பண்றோம், குறிப்பிட்ட சில உறவுகளை வெளியில திருத்துறோம். இதெல்லாம் தப்பான விஷயம். பணம்ன்றது பொது சொத்து. இறைவன் திடீர்னு ஒருத்தர்கிட்ட இருந்து பறிக்க செய்வாரு. திடீர்னு ஒருத்தனை கோபுரத்துக்கு அளவுக்கு உயர செய்வார். அதுக்கு காரணம் அவன் மேல ஏதோ ஒரு நம்பிக்கை. ஆனா அதை அவன் தவறா பயன்படுத்தினாதான் இறைவனுக்கு மன வருத்தம் வருது. அவனை அது இல்லாம ஆக்கிறதுக்கு என்ன பண்ணணுமோ அடுத்த முயற்சி அதை செய்கிறாரு. ஆனா அந்த காலத்துல வாழ்ந்த
அத்தனை பக்தர்களும் தெய்வங்களுக்கு சமமானவர்கள். இவங்கெல்லாம் வந்து நாங்க வாழறதே இதுக்காக தான். நீங்க கொஞ்சம் இந்த நாயன்மார்களெல்லாம் கொஞ்சம் பாருங்களேன். யாரோ ஒருத்தர் முன்ன பின்ன தெரியாதவர் ஒரு கோவணத்த குடுத்தா, அந்த கோவணத்த அவரே துவச்சு குடுக்குறாரு. அந்த கோவணம் காணாம போக வைக்கிறாரு இறைவன். அதுக்கு பதிலா தன்னுடைய சொத்த கூட குடுக்கறதுக்கு தயாரா இருக்காரு. தன்னுடைய மனைவி கேட்டா அப்படின்றதுக்காக சிவனடியார் கூட அனுப்பி வைக்கிறாரு. அதே மாரி சாப்பாடு இல்லன்னு இருக்கிறதெல்லாம் மொத்தம் குடுக்குறாங்க. இதெல்லாம் வந்து காரணம் கடவுள் மேல பயங்கரமான நம்பிக்கை. நமக்கு வந்து நல்லது நடந்துச்சுன்னா கடவுள நெனைக்கிறோம். ஆனா இப்பல்லாம் வந்து நல்லது நடந்த அப்புறம் தான் கடவுள மறக்கிறோம். ஏன்னா, நம்மகிட்ட ஒரு மயக்கம். அந்த பண மயக்கம், அந்த வசதி வாய்ப்பு. இன்னும் இன்னும் வேணும். இன்னும் நான் இத எப்படியெல்லாம் பயன்படுத்தி வாழலாம்? மத்தவன எப்படியெல்லாம் அலட்சியப்படுத்தலாம்? இந்த எண்ணம் தான் நம்ம மனசுல இருக்கு. அதனால தான் நம்மளுடைய நிம்மதி முதல்ல தொலையுது. இவங்கெல்லாம் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாதனால, ரொம்ப சுலபமா வசதி வாய்ப்புகள் அலட்சியமா கொட்டி கிடக்குது. ஆனா, அவங்க அதுக்காக யாரையும் மதிக்காம இல்ல. நம்ம வந்து பார்த்த பக்தர்கள்ல ஒரு நாயனார் அங்கங்க சத்திரம் கட்டி விட்டுருக்காரு. இலவச சத்திரங்கள், உணவகங்கள் எவ்வளோ விஷயம். நம்ம குடுக்கறதுக்கு நெறைய யோசிக்கிறோம். குடுக்க குடுக்க நம்ம கை உயர்ந்துகிட்டே இருக்கும். அன்னதானம் பண்றதோ, இல்ல மத்தவங்களுக்கு கல்விக்கு உதவி பண்றதோ, தெரிஞ்சு செய்யணும்னே கிடையாது. இப்ப இந்த பக்தர் வந்து ஏதோ ஒரு இடத்துல இருக்கார். இவர் இதுவரைக்கும் என்ன பண்ணாரு? என்ன குடுப்பாரு? மக்களுக்கு தெரியாது. கணவன், மனைவி ஏதோ வாழ்ந்துட்டு இருக்காங்க. அப்படின்னு தான் தெரியும். ஆனா, இவரு வர்றவங்களுக்கு என்ன தேவைன்றத வீட்ல சாப்பாடு போட்டு தான் கேட்கிறாரு. ஊர் மத்தியில நின்னு கேட்கல. ஆனா, இந்த கேட்டவங்களுக்கு பொருள குடுக்கறதும் 4 செவுத்துக்குள்ள அவருடைய வீட்டுக்குள்ள தான். அதனால தான் இது வெளி உலகத்துக்கு அவ்வளவா தெரியல. இந்த மனைவிய கூட்டிட்டு போகும்போது மாத்திரம் தான் வெளி உலகம் யாரோ சிவனடியார் கூட இவரு மனைவிய கேட்டாருன்னு குடுத்து அனுப்புறாரே. நீ மனுஷனா? அப்படின்னு இவர காயப்படுத்தும் போதும், அந்த உறவுகள் மேல கோபம் இல்ல. ஆனா, இந்த காயம் என்னுடைய சிவனுக்கு சமமான சிவனடியாருக்கு பட்டா என்ன ஆகுறது? அந்த பயம் தான் அவருக்கு இருந்ததே தவிர, அதனால தான் நம்ம என்ன பண்றோம்ன்னு தெரியல. எதிர்க்க இருக்கிறது, தடுக்கிறது சித்தப்பாவா? இல்ல பக்கத்து வீட்டுக்காரனா? எதிர் வீட்டுக்காரனான்னு தெரியாது. எல்லாரையும் வெட்டி வீழ்த்துறாரு. இவங்களுடைய பக்தியெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு காரணம், நம்மள சுத்தி பார்க்குற பணம், வசதி வாய்ப்பு, உறவுகள், நமக்கு நெருக்கமானவங்க, இது யாருமே இறுதி வரைக்கும் வரப்போறதில்ல. இந்த ஒரு மனுஷனுடைய நல்ல செயல்கள்னால, இவர் அடைஞ்ச புண்ணியம் என்ன? நீ எப்ப வாழ்க்கை முடிக்கிறியோ, உங்களுக்கு உங்களுக்குன்னா உங்க குடும்பத்த சேர்ந்தவங்களுக்கு கைலாசம் ரெடியா இருக்கு. சொர்க்கம் ரெடியா இருக்கு. எப்ப வேணாலும் வா. இவங்கெல்லாம் இதுக்காக ஒரு எக்ஸ்ட்ராவா பூஜை பண்ண வேண்டிய வேலையே இல்ல. தன்னுடைய சொர்க்கத்த நிச்சயம் பண்ணிட்டு தான் இவங்க சேவையும் தொடங்கல. இவங்க பண்ற சேவை சொர்க்கம் ஆட்டோமேட்டிக்கா அவங்க கைக்கு கிடைக்குது. இதெல்லாம் ஒரு அன்பான பக்திங்க. இந்த பக்தியெல்லாம் நம்ம கேட்கும்போதே பெருமையா இருக்கு. இப்படிலாம் வாழ்ந்திருக்காங்களா? பணத்த மதிக்கலையா? வீடு வாசல மதிக்கலையா? சொத்து சுகத்த மதிக்கலையா? அதுலயும் குழந்தை குட்டிய நினைக்கல, மனைவிய நினைக்கல, எத பத்தியும் நினைக்கல. சதா சர்வகாலம் இறை பக்தி மாத்திரம் தான் இவங்களுக்கு இருந்தது. அதனால தான் இவங்க என்ன செய்றாங்க, ஏது செய்றாங்கன்னு தெரியல. இப்படிப்பட்ட அற்புதமான கதைகள் எல்லாம் நிச்சயம் நம்ம வாழ்க்கையில தெரிஞ்சுக்கணும். இதுவரைக்கும் நம்ம வந்து நாயன்மார்கள் அப்படின்னா, ஏதோ ஒரு சாதாரணமா போறாங்க, வராங்க, சிவன கும்பிடுறாங்க. இதுதான் நமக்கு தெரியும். ஆனமா ஆனா, ஆழமா இந்த கதைகள கேட்கும்போது தான் நமக்கு புரியுது. இவ்ளோ வெறித்தனம் இருக்குமா பக்தியில? அந்த அளவுக்கு நம்பணுங்க. இப்போ நம்ம பொறந்ததுலருந்து நம்ம அம்மா யாருன்றது நமக்கு தெரியும்.
நீங்க வேணா பாருங்க. கூட்டம் இருக்குன்றபோது, ஒரு பள்ளிக்கூடத்துல கூட்டம் இருக்கு. அந்த கூட்டத்துல உங்க அம்மா எங்க இருக்காங்கன்றது உங்கனால சுலபமா கண்டுபிடிக்க முடியும். அதோ அந்த தூரத்துல இருக்காங்களே, அதுதான் எங்க அம்மா. அவங்கள நீங்க சரியா பார்க்க வேணாம். அவங்க நடையோ, அவங்களுடைய உருவமோ எவ்வளோ தொலைவுல இருந்தாலும் உங்கனால கண்டுபிடிக்க முடியும். அந்த அளவுக்கு இவங்களுடைய பக்தி வந்து இறைவன் எந்த ரூபத்துல இருந்தாலும் அவர முழுக்க முழுக்க நம்புறாங்க. நம்ம இதுக்கு முன்னாடி கூட ஒரு கதை பார்த்தோம். வந்தது ஒரு ஏமாற்றுக்காரன், வஞ்சகன் தெரிஞ்சாலும், அவரு கேட்டாருன்றதுக்காக சுலபமா ஒரு மன்னர் உயிர குடுத்துட்டாரு. குடுத்ததும் இல்லாம, அவர தப்பிக்கவும் வைக்கிறாரு. இதுக்கெல்லாம் எவ்ளோ தைரியம் வேணும்? எவ்ளோ சக்தி வேணும்? இவங்க இவ்ளோ தைரியத்த இந்த சிவனடியார தாக்கியிருக்கலாம். ஆனா, இவங்க வந்து அந்த கடவுளுக்கு பயந்தாங்க. கடவுளுக்கு பயந்ததுனால தான் இவங்கலாம் உயர்ந்த நிலைய அடைஞ்சாங்க. இந்த மாதிரி கதைகள நீங்க படிக்க வேண்டிய அவசியமே இல்ல. என் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு அதுல இந்த கதைகள்லாம் நெறைய இருக்கும். கேட்டு பயன்பெறுங்க. கேட்கறதும் ஒரு விதத்துல பக்தி தான். இது மாரி நெறைய விஷயங்கள நம்ம தெரிஞ்சுக்கலாம். சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மத்தவங்கள சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்க. கண்டிப்பா கதை எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க.